அனைவருக்கும் வணக்கம். டேட் சைக்காலஜி பேப்பர் 2 எக்ஸாம் சுமதி எஜுகேஷன் மாதிரி வினா விடை பார்க்கலாம். M6 கொஸ்டின் தான். அருகமை வளர்ச்சி மண்டலம். அருகமை வளர்ச்சி மண்டலம்னா ஜோன் ஆஃப் ப்ரோக்சிமல் டெவலப்மெண்ட் ZPD என்ற கருத்தை முன்மொழித்தவர் யார் அப்படின்னு ஜோன் இங்க மேல ஸ்கைல தான் இருக்கும். லிவ் வைகோட்ஸ்கை லாஸ்லெஸ் கைன்னு முடியுது பாருங்களா. லிவ் வைகோட்ஸ்கை தான் ஆன்சர். இது விளக்கம் கொடுத்துருக்காங்க. சமூக தொடர்புகள் மூலமே கற்றல் மேம்பாடும் என்பது இவரின் கருத்து. இவர் எல்லாமே முழுக்க சமூக தொடர்பான மூலமே கற்றல் மேம்பாட சொல்லியிருக்காரு. அடுத்தது கற்றலில் முயன்று தவறி கற்றல். முயன்று தவறின தாண்டி அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ ஆன்சர் தாண்டையா தான் இருக்கும். இவர் பூனையை வைத்துதான் இவர் செய்த சோதனையின் மூலம் இக்கொள்கையை உருவாக்கினார். தாண்டை பூனையை வைத்துதான் செஞ்சாரு. இந்த லெவ் வைகோட்ஸ்கை சமூக தொடர்பானது தான் பண்ணாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்கும். ஆனால் பருப்பொருள் அதிலே பருப்பொருள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் சிந்திக்கும் நிலைன்னாங்கன்னா பருப்பொருள் செயல்பாட்டு நிலைன்னு அர்த்தம். அதுலேயே கொடுத்துறான் பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. அந்த பருப்பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எந்த இடத்துலேருந்து வரும்னா 7 முதல் 11 வயது வரையிலான காலம். அப்புறம் அடுத்த கொஸ்டின் நுண்ணறிவு ஈவு. அது எப்படி கணக்கு போடலான்னா முதல்ல அது என்னன்னா விளக்கத்தை சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆதான் ஐக்யூ MA / CA × 100. மன வயதை கால வயதால் வகுத்து 100ஆல் பெருக்கப்படும். மன வயது தான் MA. CAனா கால வயது. அது எதால் பெருக்கப்படும்னா 100ஆல் பெருக்கப்படும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மறதி வளைவை ஃபார்கெட்டிங் கர்வ் முதலில் ஆய்வு செய்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னா மறதி ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல காலியாக இருக்கும். ஹால் காலியாக தானே இருக்கும். இப்போ எப்பிங் ஹால் ஆன்சர் ஹெப்பிங் ஹால். மறதி ஆயிடுச்சு காலியாக இருக்கும் ஹாலு. அப்போது ஹெப்பிங் ஹால். இது கற்ற தகவல்கள் காலப்போக்கில் எவ்வாறு மறக்கப்படுகின்றன என்பதை விளக்கினார். அவர்தான் பேர் தான் ஹெப்பிங் ஹால். Thank you. Please subscribe and like and share.